அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமான நபர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஸோ மக்கள் தொகையில் பாதி பேர் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிறவங்க சர்க்கரை நோய் பாதிப்புக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய மக்களை பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோய். ஸோ ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்க. எனக்கு அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, எனக்கு ஒரு 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ தான் நான் பார்த்த HbA1c கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு, 5.96 அந்த மாதிரி இருக்குது, ஃபாஸ்டிங்கில் எனக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஆனால் எனக்கு சர்க்கரை நோய் வராமல் நான் தடுக்கணும். ஸோ ஒரு டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போகாமல் நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ சர்க்கரை அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்போ எல்லாருக்குமே சொல்கிறது உண்டு, வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக சர்க்கரை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2-3 நபர்களுக்கே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, எனக்கும் நான் சுகர் வராமல் நான் தடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த டீயை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு டயபெட்டிக்காக மாறாமல் நீங்கள் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது சுக்கு மல்லி, அதாவது ஒரு சுக்கு ஒரு 10 கிராம், மல்லி ஒரு 10 கிராம், அதாவது தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி. ஸோ இது நாட்டு மல்லியாக இருக்கிறது நல்லது. கூடவே சீரகம், வெந்தயம், ஆவாரம்பூ, கறிவேப்பிலை, இது எல்லாமே ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இல்லைனா இது அதாவது வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், சுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ உலர்ந்தது, ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த கறிவேப்பிலை. ஸோ இது கூட நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு 10 கிராம் ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு கூடவே இதுக்கு 2 மடங்கு, ஸோ இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதாவது 10 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ 20 கிராம் அளவுக்கு மஞ்சள். ஸோ மஞ்சள் கூட நெல்லி வற்றல், அதாவது உலர்ந்த நெல்லிக்காய், ஸோ பெரிய நெல்லிக்காய், இதை நீங்கள் ஒரு 2 மடங்கு எடுத்துக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த பவுடரை காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு 200 ml தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஈவினிங் டைம்லேயும் இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய வெந்தயம் அப்படிங்கிறது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடல் பகுதியை சுற்றி ஒரு வளவளப்பான தன்மையை உருவாக்குறதுனால அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட், அதிக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் கொஞ்சம் மெதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் உட்கிரகிக்கும். இதனால் நமக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது கொஞ்சம் குறைவாகிறதுனால இன்சுலினோட தேவை உடனடியாக நமக்கு இருக்காது. அடுத்ததாக சீரகம். சீரகம் நம்மளுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ செரிமானம் கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுது, அப்பப்போ குறையிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு கிராஜுவலாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு நமக்கு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். அடுத்ததாக தனியா, அதாவது மல்லி. ஸோ இது பித்தத்தை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, இதனால உடம்புல பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, செரிமான கோளாறுகளோட இருப்பாங்க. ஸோ நெஞ்செரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தனியா நம்ம டீயா எடுத்துக்கும் போது அது நமக்கு பித்தத்தை குறைக்கும். அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் இது குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆவாரம்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி உங்களுடைய ரத்த சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. கறிவேப்பிலை அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய சத்து குறைபாடுகளும் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு உணவில் சத்துக்கள் கரெக்டாக கிடைக்காதனால தான் மீண்டும் மீண்டும் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஒரு பேசிக்காக நம்ம அடிக்கடி உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல புரோட்டீனோ இரும்புச்சத்தோ உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் இல்லாதனால தான் உடல் மீண்டும் மீண்டும் நமக்கு பசி உணர்வை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கருவேப்பிலையில் நல்ல இரும்புச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பச்சையம் நமக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் கொடுக்கறதுனால
மீண்டும் மீண்டும் பசி உண்டாகிறது, அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மஞ்சளும் நெல்லி வற்றலும். ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதில் இருக்கக்கூடிய இந்த கசப்புத்தன்மை வந்து நமக்கு பான்க்ரியாஸோட அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது, இன்சுலினோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடியது, இன்னும் நிறைய பலன்கள், அதாவது கேன்சர் வரைக்கும் வந்து இது சரி செய்யக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து இது சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதே மாதிரி நெல்லி வற்றல். ஸோ இந்த நெல்லி வற்றலும் வந்து அதிகப்படியான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கும். ஸோ இதுவும் வந்து நமக்கு சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மஞ்சள் நெல்லி வற்றல் தவிர மற்ற எல்லாமே ஒரு பங்கு, மஞ்சளும் நெல்லி வற்றலும் 2 மடங்கு நம்ம வந்து எடுத்துட்டு இந்த டீ பவுடரை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துட்டு கூடவே எளிமையான யோக பயிற்சிகள், நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிட்றது, ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைஞ்சது 5லேருந்து 10 முறையாவது நல்லா மென்று அதை வந்து உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிக்காக மாறாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். மிக முக்கியமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது. ஏன்னா நிறைய இன்றைக்கு இளம் வயதில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பார்த்தோம் அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிறைய நெகட்டிவான எண்ணங்களை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. நிறைய ஃபோன் பார்க்குறது இல்லை, ஸோ நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. இது எல்லாமே வந்து ரத்த சர்க்கரையை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. காலை இரவு 2 வேளையும் வந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த டீ எடுத்துக்கும் போது சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ கூடுதலாக நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்லா மென்று வந்து சாப்பிட்றது, யோக பயிற்சிகள், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலை நேரம் தொடங்கும் பொழுதும் நீங்கள் தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் இருந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக்காக மாறாமல் நீங்கள் வந்து உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு டீ பற்றி வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.